படத்தோட ஆரம்பத்திலே ஒரு பச்சந்தியை தான் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ ராங்கோ. இவருக்கு நடிப்புல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட், ஒரு பெரிய ஹீரோ ஆகணுங்கிறது தான் இவரோட கனவு. இப்ப கூட அவர்கிட்ட வச்சிருக்க பொம்மைகள் கூட தான் நடிச்சிட்டு இருக்காப்ல. இப்படி நம்ம தலைவன் எங்க ஃபன் பண்ணிட்டு இருக்கு. இவர் போயிட்டு இருந்த ரோட்லயும் சின்ன ஆக்சிடென்ட் ஆக இதனால ராங்கோட அக்வேரியம் உடைஞ்சு நடு ரோட்ல வந்து போத்துன்னு லேண்ட் ஆகுறாப்ல. இதெல்லாம் ராங்கோட ஓனர் கவனிக்காம அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துட்டு போயிடுறான். இப்பதான் நம்ம தலைவன் கண்ணை முழிச்சு பார்க்காம பார்த்தா நாலா பக்கமும் பாலைவன மாதிரி இருக்க இடத்துல போய் மாட்டிக்கிறான். பத்தாததுக்கு வெயில் வேற சுட்டு இருக்குது. வெயிலால ஒரே செகண்ட்ல இவனோட தோல் காஞ்சு போன இலை மாதிரி கீழே விழுந்துருது. அப்புறம் ராங்கோ இந்த மிருகம் சவுண்ட் கொடுக்குது. என்ன கொஞ்சம் தூக்கி விடுப்பான்னு சொல்ல, நீ என்ன என் நடு ரோட்ல ஒரு தினசா படுத்து கிடக்க, என்னையாச்சு உனக்குன்னு கேட்டா, அதுவும் உடனே ஒண்ணு இல்ல தம்பி, இந்த வழியா ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு இருக்க. அடப்பாவி டே, ஒன்னாலதான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சா, போச்சு போச்சு என் கனவு எல்லாம் போச்சுன்னு கொஞ்ச நேரம் கதறிட்டு அப்புறம் சரி உதவி பண்ணுவோமேனு போக அதுக்குள்ள இந்த பாலா போன ட்ரக் வந்து திரும்பவும் ஆக்சிடென்ட் ஆக்கிருது. அடிமேல அடி வாங்கி ஒரு வழியா கீழே விழுந்துடுறான். அப்புறம் இந்த மிருகமும் வந்து ஏதாவது ஹெல்ப் வேணுமா தம்பின்னு கேட்க, ராங்கும் உடனே பஞ்சரான டயர் மாதிரி ஆக்கிட்டீங்களா என்னன்னு தான் சோகத்தை சொல்லி ஓடறிட்டு இருக்கான். இந்த பட தம்பி இந்த பக்கமா போனீனாக்கா நீ போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவடா தம்பின்னு அமுச்சு வைக்க ராங்கும் அவன் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த வழியா போறான் நாக்கு தள்ளுற வர போறான். அப்புறம் அங்க இன்னொரு மிருகத்தை பாக்குறான். அதுவும் உடனே கொஞ்ச நேரம் அசையாம நில்லுடா பச்சொந்தின்னு சொல்ல என்னன்னு பார்த்தா மேல ஒரு கழுகு வேட்டையாடுறதுக்காக சுத்திக்கிட்டு இருக்கு. உடனே ராங்கும் ஒளியறதுக்காக அந்த கேக்டஸ் மரத்துக்கிட்ட போய் நிக்க அதோட முள்ளு குத்தி வழி தாங்க முடியாம துள்ளிக்கிட்டு இருக்கான். அப்புறம் திரும்ப ஒளியறேன்னு பேர்ல அந்த மிருக பக்கத்துல போய் உட்காந்து பயத்துல தான் கலரை டிஸ்கோலைட் மாதிரி சேஞ்ச் பண்ணி அந்த கழுகுக்கோ சிக்னல் கொடுத்துறான். இத பார்த்த கழுகு இவனை இருடா வரேன்னு வேட்டையாட ஆரம்பிச்சிட நம்ம தலைவனு சும்மா இல்ல அப்படி இப்படின்னு அந்த கழுகு கேட்டு மிக்கி கொடுத்துட்டு அந்த பாட்டிலுக்குள்ள போயிடுறான். அதுல போனதால கழுகால ஒண்ணுமே பண்ண முடியல. அங்க நல்லா ஹாயா படுத்துக்கிட்டு என்னடா பார்க்க காக்கா மாதிரி இருக்க, என்னடா மூக்கி இதுன்னு கழுக வச்சு கலாய்ச்சிட்டு இருக்கான். கடுப்பான கழுகு பாட்டில தூக்கிட்டு அப்படியே மேல போயிருது. அங்க இருந்து போடும் பாருங்க. ஆல்ரெடி அங்க ஒரு மிருகம் ஒளிஞ்சிட்டு இருந்தில்ல, அது மேல கரெக்டா வந்து விழும். கழுகுக்கோ பை ஒன் கேட் ஒரு மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கிடைச்சிருது. கடைசி அந்த மிருகத்தை தூக்கிட்டு போயிருது. ராங்கவும் நல்ல வேலை பண்ணி எதுவும் பண்ணலன்னு அந்த மிருகத்துக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அந்த நாளை கடக்குறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்புறம் படத்துல ராங்கோ கேரக்டருக்கு யார் வாய்ஸ் கொடுத்தான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, நன்றி, வணக்கம்.